You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் மீண்டும் 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 இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு எங்களை பலப்படுத்தி வருகிற தேவனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் ஒரு சத்தம் என்ன? அப்போஸ்தலர் 8:5, அப்போஸ்தலர் 8:5, 4:5, சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பின்பு பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்போ இன்றைக்கி என்ன உங்களுக்கு வார்த்தை சொல்லுகிறோம்? எதிர்ப்பு வேளையிலும் இயேசுவை சொல்லுங்கள். எதிர்ப்பு வந்தால் கூட சரி, சொல்லக்கூடாது, சொல்லட்டும். அடி விழுது, பரவாயில்ல. உயிர் போகிற நிலை, என் குடும்பத்தை யார் பார்க்கறது, பிள்ளைகளை யார் பார்க்கறது? ஆண்டவர் பார்த்துக்குவார். என் தேவன் அந்த அளவுக்கு விட மாட்டார். 40 வருடமாக ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்த நான் பல எதிர்ப்புகள் மத்தியில் இந்த ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்தபோது இந்த நிமிடம் வரைக்கும் ஒருவரும் கைப்படவில்லை. எதிர்ப்பு வந்தது சில நேரத்தில் நான் அல்ல, மற்றவங்க சொல்லியிருக்காங்க. வேறு யாருக்காவது இதை போல் பிரச்சனைங்க வந்திருந்தா ஊழியத்தை விட்டு ஓடி இருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. அது எப்படி ஓட முடியும்? உறுதியான அஸ்திபாரம் அல்லவா? ஆண்டவர் முகத்தை அடிமை பார்த்தேன், அவர் சத்தத்தை நான் கேட்டேன். என் வேலையை நீ செய்யின்னு அவர் சொன்னார். அவர் யாருன்னு தெரியாத இருந்தேன். நான் தான் உன்னை படைத்த ஆண்டவர், உனக்கு ஒன்று இந்த உலகத்தில் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் உன்னை நடத்துவேன். இடிந்து போன சபையை கட்டுகிற பொறுப்பு உனக்கு கொடுப்பேன். இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினார். ஆனால் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தது. இந்த 41 வருடமாக என் தேவன் என்னை கைவிடவில்லை. என் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். முடிந்த வரைக்கும் நிறைய மொழி எனக்கு தெரியாது, மற்றவங்க பேசுகிறத புரிஞ்சுக்குவோம். அதிகமான மொழியில் என்னால் சம்பாஷிக்க இயலாது. ஆனால் அபிஷேகம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, ஆத்தும பாரம் இருக்கிறது, அழைப்பின் உறுதி இருக்கிறது, தெய்வ சிந்தனை இருக்கிறது, வசன வாஞ்சை இருக்கிறது. ஆண்டவர் இதயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன் என்று ஆத்தும பாரத்தால் நிறைந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரே, அந்த உணர்வை நான் மதிக்கிறேன், உணர்கிறேன். எதிர்ப்பை கண்டு ஓடிவிடக்கூடாது. இங்கேயும் பாருங்கள், ஸ்தேவானை கொன்னுட்டாங்க. அதற்கு சவுலும் சம்மதித்தான். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எருசலேமின் சபைக்கு ரொம்ப துன்பம் வந்தது, எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. அப்போஸ்தலரை விட்டுட்டு மற்ற எல்லாரும் யூதேயா சமாரிய தேசத்தில் சிதறப்பட்டு போனாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்ன வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு எருசலேமில் இருக்காங்க. தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணாங்க, அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். சவுல்
வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். எவ்வளவு எதிர்ப்பு பாருங்க, எவ்வளவு உயிர் பிரச்சனை பாருங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது? சிதறிப்போனவர்கள், எருசலேமை விட்டு வெளியே வந்தவர்கள் தேவ வசனத்தை, சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். எந்த சூழ்நிலையில்? உயிருக்கு போராடுகிற நிலை, பயமுறுத்துகிற சூழ்நிலை, பாதுகாப்பற்ற நிலை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை என்கிற ஒரு நிலைமை அவங்க உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து விட்டது. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவ வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு மனுஷன் பிலிப்பு சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். சமாரியா ஒரு இடம், அங்கே ஒரு பட்டணம். அந்த இடத்துக்கு பிலிப்பு போனார். அங்கே போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். என்ன சொல்கிறாரு? அங்குள்ள எல்லாருக்கும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குறது? ஊழியர்களோ சபையோ கிறிஸ்தவர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ என்னை பற்றி ஒரு சிறிய சாட்சி சொல்லலாம். ஆனால் நாம் சொல்ல வேண்டிய முக்கிய கருத்து என் ஆண்டவராகிய இயேசு தான். எங்கள் அப்பாவை பற்றியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என் அண்ணன் தம்பிகளை பற்றியே நான் எப்போவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என் உறவுகள் சொந்தங்கள் ஒரு மணி நேரம் கிடச்சிதுன்னா அதையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல வேண்டியது என்னை தேடி வந்த ஆண்டவர் இயேசு, என்னை வாழ வைக்கிறவர் இயேசு, என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசு, உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் இயேசு, உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் இயேசு, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு, உங்களை அலங்காரப்படுத்துகிறவர் இயேசு, நரகத்திலிருந்து தப்புவிக்கிறவர் இயேசு, பரலோகத்துக்கு கொண்டு செல்ல உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் இயேசு. அவரை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். பிலிப்பு மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தார். ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க, எல்லாம் வந்தாங்க. அசுத்த ஆவிகள் சத்தமிட்டு ஓடினது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எதிர்ப்பு வருது, ஓடாதீங்க. சின்ன வயசு இருக்கலாம், பெரிய வயசு இருக்கலாம். சபையை விட்டு ஓடாதீங்க, வசனத்தை விட்டு ஓடாதீங்க, ஊராக சுத்தாதீங்க, ஊழியத்தை செய்யுங்க. நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஊழியத்தை செய்யுங்க. நீ விசுவாசியை அழைக்கப்பட்டால் விசுவாசத்தில் இருங்க. உங்களால் என்ன முடியும் அதை செய்யுங்க. ஆனால் உங்கள் பேர் புகழை கொண்டு போகாதீங்க. இயேசு கிறிஸ்துவை வெளியே கொண்டு போங்க. பேச்சு மூச்சாலாம் இயேசுவாக இருக்கணும். ஆண்டவர் கிரியை செய்வார். எல்லாரையும் எழும்புவோம். கடைசி காலம், இயேசுவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். தேவன் அந்த கிருபைகளை தருவார். இந்த வாஞ்சையை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. இப்படி வசனம் கிரியை செய்யட்டும். என்ன வந்தாலும் விலகாம உம்முடைய ஊழியத்திலே கவனம் வைக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.